இந்த வார நட்சத்திர பலன்கள் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை கடகம், சிம்மம், கன்னியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். குருவால் சுப செலவு உண்டாகும். அவருடைய பார்வை உங்களுடைய சங்கடத்தை போக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய வீடு, நிலம், வாகனம் என்ற கனவுகள் நனவாகும். பூசம். குருவிற்கு குரு பார்வை ராகுவின் மீது படுவதால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வழக்குகள் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உறவுகள் கை கொடுக்கும். ஆயில்யம். புதன் சாதகமாக இருப்பதால் வேலைகள் வெற்றியாகும். செவ்வாய் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தன குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சூரியனும் இருப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம். ராசிக்குள் கேது இருப்பதால் செயல்களில் தடுமாற்றம், கவனக்குறைவு ஏற்படும். சங்கடங்கள் தோன்றும். லாபஸ்தான குருவால் வரவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். திருமண வயதினருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். பூரம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரம், தொழில் லாபம் தரும். மனதில் நிம்மதிகள் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வரவு செலவில் விழிப்புணர்வுகள் அவசியம் தேவை. உத்திரம் 1ஆம் பாதம். ராசிக்குள் சூரியன், கேது, புதன் சஞ்சரிப்பதால் வேலைகளில் கவனம் சிதறும். தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். லாப குருவால் நெருக்கடிகள் நீங்கும். வரவேண்டிய பணங்கள் வரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். விரைய சூரியனால் செலவுகள் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாகும். குடும்பத்தில் நிம்மதிகள் உண்டாகும். அஸ்தம். புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் இழுபறியாகும். 6ஆம் இடராக உங்கள் திறமையை அதிகரிப்பார். சித்திரை 1, 2 பாதங்கள். ராசிக்குள் செவ்வாய், விரைய இடத்தில் கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரம், தொழிலில் முதலீட்டிற்கு ஏற்ப வருமானம் இல்லாமல் போகும். குரு பார்வை உங்களை பாதுகாக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்.